ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம். பிரதோஷ மகாபெரிவாச்சரணம். தென்னாடிய பெரிவா போற்றி, என் நாட்டவர்க்கும் பெரிவா போற்றி, சர்வஜா சர்வத்யாபி மகாபெரிவாச்சரணம். மாயப்பிறப்பிற்கும் மகாபெரிவா அடி போற்றி. நாங்கள் எல்லாருமே பெரிவா குடும்பத்தை சேர்ந்தவா. பெரிவானில் 64வது நாயன்மான்னு சொல்கிற பிரதோஷம் அண்ணா எங்கள் அண்ணாவா எங்கள் மச்சிண்டா இருக்கிறது நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அதனால் நாங்கள் எல்லாருமே அவருடைய சிஷ்யலாக மாறி பெரியவாளுடைய குடும்பத்தில் ஒருத்தராக சேர்ந்துட்டோம். பெரியவாளுடைய மகிமையை பற்றியும் பெரியவாளுடைய எனக்கு இருந்த தொடர்புகளை பற்றியும் சொல்லணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அதுக்கு இப்போ பெரியவா ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து என்னை சொல்ல வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது சொல்லி முடியக்கூடிய ஒரு கதை கிடையாது. அவ்வளவு அனுபவங்கள் இருக்குது. இருந்தாலும் சுருக்கமாக 2 சொல்லி உங்களோட அது முதல் படியாக அப்புறம் நிறையா சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நிறையா சொல்கிறேன். ஆனாலும் இப்போ கொஞ்சமாக சொல்லணும் அப்படின்றதுனால இந்த ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கேன். பெரியவா என்னோட இருந்து நடத்தி கொடுக்கணும். அண்ணாவோட குடும்பத்தோடு எனக்கு அறிமுகன்றது 1974 ரயில்வே காலனியில் அண்ணா இருந்தபோது தான் ஏற்பட்டது. எங்கள் மாமனார் அப்போ அண்ணா வருஷ ஜெயந்தியை பிரமாதமாக கொண்டாடினா. அம்பத்தூர்லேருந்து எங்கள் மாமனார் போய் எக்மோரில் ரயில்வே காலனியில் போயிட்டு வந்துட்டு எவ்வளவு பிரமாதமாக ஜெயந்தி கொண்டாடுறான் அவங்க ட்ராமா, எவ்வளவு நல்லா இருக்குது, யானை என்ன, குதிரை என்ன, ஒட்டம் என்ன, அட்டட்டான அவர் சொன்னது இன்றைக்கும் எனக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு பசுமையாக ஞாபகம் இருக்குது. அப்புறம் எங்கள் எல்லாரையும் கூட்டின்னு அண்ணாவத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ண சொல்லி ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்தது எங்கள் மாமனார் தான். அப்போ பெரியவா சொல்லியிருந்தா அங்கே ஒரு மரம் இருந்தது. அது வேப்ப மரமா வில்வ மரமானு எனக்கு சரியாக தெரியல. அந்த மரத்தடையில் தான் நான் இருக்கேன்டா. ஏன் எல்லோரும் கஷ்டப்பட்டு காஞ்சிபுரம் வரைக்கும் வரேன். என்னை பார்க்கணும்னு நினச்சா, என்கிட்ட சொல்லணும்னு நினச்சா, அந்த மரத்தை சுற்றி வலம் வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணி சொன்னாலே போதும், நான் கேட்டுப்பேன்னு சொல்லுவேன். அது மாதிரி அந்த மரத்தை சுற்றி வலம் வந்து நாங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வருவோம். அப்படி ஏற்பட்ட ஒரு தொடர்பு. அண்ணா காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாளே சரணம்னு எல்லாத்தையும் அவர் காலடியில் போட்டு அவரே தெய்வம்னு உணர்ந்து அங்கேயே தங்கின உடனே பெரியவா அவருக்கு ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் அடிக்கடி காஞ்சிபுரத்துக்கு போக முடிஞ்சது. 1980 எங்கள் என் கணவருக்கு 7 சனி ஆரம்பம் போது அண்ணா சொன்னால், நீ சனிக்கிழமை சிரமத்தை பார்க்காம பச்சை காய்கறிலாம் வாழ்ந்து பெரியவாட்டை கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கி வேத பாடசாலை கொடு. அந்த குழந்தைகளுக்கு வேதம் சொல்கிற குழந்தைகளை சாப்பிட உனக்கு சனி பகவானுடைய வீரியம் கம்மியாகி நிறையா வரக்கூடிய கெடுதல்லாம் ரொம்ப சின்னதாக போயிடுன்னு சொன்னார். அதே மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். இது மாதிரி நிறைய கதைகள் சொல்லலாம். என் குழந்தைக்கு அவர் குரு உபதேசம் பண்ணது, இப்படி அடிக்கின்றே போகலாம். ஆனாலும் இது முக்கியமாக பெரியவாளுடைய அற்புதங்கள், பெரியவாளுடைய மிரக்கல்னு சொல்கிற மாதிரி ஒரு 4 விஷயங்கள் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று பெரியவா விநாயகராம், வெக்கு விநாயகராம். அவர் என்னுடைய இன்னொரு மச்சினுடைய என்னுடைய அவெல்லாம் பெரியப்பா சித்தப்பா குழந்தைகள். எங்கள் ஆத்துக்காரர் பிரதோஷ அண்ணா விநாயகராம் எல்லாம் பெரியப்பா சித்தப்பா குழந்தைகள். அதோட எனக்கு அவர் அம்மா வழியிலையும் உறவு. அவள் பெரியவா கிட்ட அந்த குழந்தைகள்லாம் போகும், அவரும் போவார். அப்போது ஒரு நாள் வார்த்தைக்கு போயிருந்த போது இந்த சின்ன குழந்தைகள்லாம் ஊழ்ந்து நமஸ்காரம் பண்ணி சமஸ்கிருத மொழியில் ஏதோ ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு, நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுது. சின்ன குழந்தைகள் என்னமோ சொல்லலை, நமக்கு இது சொல்லி பெரியவாளை நமஸ்காரம் பண்ண தெரியலேன்னு. அடுத்த முறை காஞ்சி வாங்கும்போது எங்கள் மன்னி கிட்ட கேட்டேன், என்ன மன்னி அவள்லாம் சொல்கிறான்னு. எங்கள் மன்னி அந்த தோடகாலத்தை திருப்பி, இதுதாம்மா அவன் சொல்கிறா, தொடகாச்சாரை ஏற்றுறது பெரியவா மேலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னா. உடனே அதை உட்காந்து தீர்மானமாக மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்த தடவை காஞ்சிபுரம் போகும்போது பெரியவா முன்னாடி பயங்கரமான கும்பல் ஒரு மேடை மேலே அப்படியே கண்ணை முடிந்த தொடகாட்சத்தை அப்படியே மனப்பூர்வமாக கண்ட தண்ணி பிள்ளை ஆனந்த பாஷம் எனக்கும் சொல்ல வந்துட்டேன்னு சந்தோஷத்தோடு அப்படியே நான் சொன்னேன். உடனே பெரியவா அவ்வளோ பேர் இருக்கிற கூட்டத்தில் இப்படி கை வச்சுப்பாங்க. அதுவும் அங்கே இருக்காள் ஒரு மாமி, அது யாரு அப்படின்னு கேட்டான். உடனே பக்கத்தில் அது பிரதோஷ மாமாவோட தம்பி சம்சாரம் அப்படின்னா. அதாவது என்ன அர்த்தம், நீ என்ன பாடணும்னு கஷ்டப்பட்டு பாடி கற்றுன்னு பாடுற, அதை நான் உன்னை தெரிஞ்சுனுட்டேன் கேட்டுனுட்டேன் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஆரம்பித்தேன். அன்றைக்கி அப்படியே எனக்கு மனசு அப்படியே பூரிச்சப்படுத்து. அது ஒரு மிரக்கல். 2வது எங்கள் சித்தப்பா பொண்ணு ஹைதராபாத்தில் மாமதின்னு பேர். அவள் கேன்சர் பிரெயினில் கேன்சர் ரொம்ப மரணப்படுக்கையில் இருந்தாள். அவளுக்கு ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருந்தாள். அந்த பொண்ணுக்கு பெண் பார்க்கறதுக்கு மெட்ராஸுக்கு நம்ம வீட்டில் வச்சு பொண்ணு பார்த்து எல்லாம் பண்ணது ரொம்ப சீரியஸ். அப்போ அவள் கேட்டால் இந்த பொண்ணுடைய கல்யாணத்துக்கு வேலை ஏதாவது ஆகிட்டா கல்யாணத்தை என்ன பண்ண போயிடும், இதெல்லாம் நாங்கள் கல்யாணம் நிறுத்த மாட்டோம், நடத்திடுவோம்.
அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அப்போ எங்கள் சித்தப்பா பையன் அண்ணாவும் நானும் சேர்ந்து பெரியவாளுக்கு 108 இளநீ மனுஷத்தனுக்கு அபிஷேகம் பண்ணலாம், நல்லபடியாக அந்த கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கலான்னு வேண்டிட்டு பிரதோஷம் நான் பேரை ஸ்ரீராமன் சொல்லி அதே மாதிரி அனுஷத்தனுக்கு ஏற்பட்டேன். செப்டம்பர் மாதம் அனுஷம் பெரியவாளுக்கு 108 இளநீ அபிஷேகம் பண்ணோம். அப்போது அந்த நேரத்தில் கேட்டோம் எவ்வளவு இதுக்கெல்லாம் செலவாகுது. ஒரு அனுஷ ஜெயந்தி பண்டிகை காத்தால் ஹோமத்தில் ஆரம்பித்து சாயந்தரம் தீ வரைக்கும் கிட்டத்தட்ட 30-40 பேர் சாப்பிடுவா, சுவாசினி பூஜை எல்லாமே நடக்கும். கேட்டபோது என்ன ஒரு 10,000-லேருந்து 15,000 ஆகலாம் அப்படின்னு. சரி நானும் எங்கள் அண்ணாவும் இந்த அனுஷம் நாங்களே ஏற்றுக்கணும்னு 10,000 கொடுத்துட்டு ஹைதராபாத்துக்கு வந்து நாராயணி படித்து அந்த பொண்ணுக்கு பாலை வாயில் விட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன ஆச்சு, இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். அந்த குழந்தைக்கு திடீர்னு ஒருத்தர் சந்திரசேகர்னு பேர் கொண்ட ஒரு டாக்டர் நான் இந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன், அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு இந்த பிரெயினில் ஆப்ரேஷன் பண்ணி அவள் அதுலேருந்து எழுந்து வந்து நல்லபடியாக 6 மாதம் உயிரோடு இருந்து இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணத்தில் பாட்டு பாடி 9 கட்டிட்டு முழுக்க அனுபவிச்சு அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து சுவாமி கிட்ட போய் சேர்ந்தான். இது ஒரு பெரிய மிராக்கள். அதுலேருந்து நாங்கள் அந்த அனுஷ பூஜையை நாங்களே எடுத்துக்கிறதுன்னு 12 மாதமும் நாங்களே பொண்ணு பிள்ளை மாப்பிள்ளைன்னு எங்களுக்குள்ளேயே பிரித்து எடுத்தது. பெரியவா அந்த ஒரு பாக்கியம் கொடுத்தது. இன்றைக்கும் 6-7 வருஷமாக அது நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து நடக்கணும், சின்ன குழந்தைகள் இருக்குன்னு நடத்திக்கணும்னு நான் அதுக்கு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இன்னொரு மிராக்கள் என்ன, காசியில் ரவி மாமா சப்தாகம் பண்ணான். எனக்கு ரொம்ப ஆசை காசிக்கு போகணும். என் பையன் இதெல்லாம் உனக்கு உடம்பெல்லாம் செய்யலை, காலெல்லாம் நீர் பேசிட்டு அனுப்ப மாட்டேன், கங்கையிலலாம் நீ ஸ்நானம் பண்ண முடியாதுன்னு ரொம்ப சொன்னேன். ஏடா பெரியவாளை பற்றி போடுறான், கண்டிப்பாக என்னை அனுப்பி கொடுக்கணுன்னு எங்கள் நிறைய நிறைய அனுப்பிப்பட்டேன். அந்த 7 நாட்கள் சப்தாகம் பெரியவாளை பற்றி ரொம்ப நல்லா காசு கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுல பெரியவாளை பற்றி கேட்குறதுன்னு சாயந்தரத்தில் ஏதோ உபன்யாசம் ரொம்ப நல்லா நடந்துருக்கு. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணேன், எல்லோரும் மத்தியானத்தில் கொஞ்சம் டைம் சும்மா லௌகியங்களில் இருப்போம். அந்த நேரத்தில் எல்லாம் புடவை வாங்குறேன்னு போனேன். நான் என்ன பண்ணேன், எங்கள் கணவர் கேட்டால் நீ ஏதாவது புடவை பார்க்குறியாண்ணா. சரி நானும் புடவை பார்த்து பாருங்க. பணம் ரூமில் வச்சுருக்கேன்னா ரவி மாமா எனக்கு பணம் கொடுப்பாங்கன்னா மாமாட்ட பணம் கேட்குறேன்னா இல்லை பரவாயில்ல நான் மாமா கொடுப்பான்னு வாங்கிட்டு போகும்போது தனியாக போறியான்னு. இல்லை தனி இல்லை, என்னோட பெரியவா வருவா அப்படின்னு சொன்னேன். உடனே என் கணவருக்கு கிண்டலாம், என்ன பெரியவா புடவை கிடைக்கலாம் அவனோட வருவா அப்படின்னு கேட்டான். நான் இல்லை கண்டிப்பாக வருவா பெரியவா துணை இருப்பான்னு போனேன். போனால் என்னுடைய ஆச்சரியம், அந்த புடவை கடையில் ஏறும்பொழுதே பெரிய உருவத்தில் பெரியவா நிற்கிறான். எனக்கு அப்படியே சந்தோஷம் எடுத்து புடவையை பார்க்கறது போல பெரியவானையே பார்த்துட்டு வந்து நின்றுட்டு இருந்தேன். அப்போ அவர் புடவைக்காரர் வாங்கம்மான்னு கேட்டார். நீங்கள் பெரியவா பக்தாலன்னா ஆமாம்மா அதை பாருங்க அவர் புடவை வச்சுருக்கோம் நாங்கள். அவர் கதையாக சொன்னார். சரி ஏதோ ஒரு புடவையை வாங்கிட்டு அந்த எனக்கு ஒரு பெரியவா படம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் என்ன சொன்னால், இது ஒரே ஒரு படம் இருக்குமா, நீங்கள் போய் யாருக்கும் சொல்லாதீங்க, ஏன்னா தெய்வ தாட்சியம் நீங்கள் கேட்டதுனால நான் கொடுக்குறேன்னு ஒரு படத்தை கொடுத்தார். அங்கேருந்து எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து பெரியவா வரமாட்டா துணைக்கின்னு சொன்னேன். பார்த்தேடா என்னோட பெரியவாளே வந்துட்டா பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை கொண்டு கொடுத்தேன். கொண்டு வந்து அந்த பெரியவா சப்தாக நடக்கிறதுல பெரியவா படம் வச்சிருந்து அதில் கொண்டு அண்ணா இது அங்கேயே வச்சுருமோன்னா நீங்கள் பூஜையில் வச்சு சாயந்தரம் கொடுப்போன்னு. என்ன ஒரு அதிசயம்னா, அன்னைக்குன்னு பெரியவருக்கு கனகாபிஷேகம் பண்ணுற அந்த கதை சொல்கிறான். அப்போ சங்கர மடத்துலேருந்து அந்த காசியில் இருக்கிற சங்கர மடத்துலேருந்து பெரியவாளுடைய அதை கொண்டு வந்து பாதுகை பெரியவா படம் கொண்டு வந்து கனகம் பொற்காசுகளை கொண்டு வந்து அந்த படத்துக்கு அப்படியே அவன் அர்ச்சனை பண்ணி அந்த கனகாபிஷேகம் நடத்தினான். அப்போ எனக்கு கொடுத்த படமும் அங்கேயே இருந்து அவ்வளவு ஆசீர்வாதத்தோட கடைசியாக கதை முடிஞ்ச உடனே ரவி நான் கையால் இந்தாங்கோ உங்கள் பெரியவாளை கொடுத்துட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் சப்தான் கேட்டால் போனா எனக்கு மட்டும்தானே பெரியவா வந்தா அப்படின்னு அதை எடுத்துன்னு வரும் பொழுது திடீர்னு என்னாச்சு, அந்த இடத்துல சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி பெரியவா ஒரு படம் கொடுத்தோன்னா இந்த மாதிரி படத்தை எடுத்துன்னு போறியே எங்கே வச்சுப்பேன் அப்படின்னா, உங்கள் அதில் எங்கே இடமே இல்லையே, பூஜையில் எங்கே இடம் இருக்குன்னு என் அலமாரியில் வச்சுப்பேன்னு அவர் சொன்னான். அது எனக்கே சொன்ன மாதிரி ஆகி என்னுடைய அலமாரியில் கொண்டு வந்து பெரியவா படத்தை வச்சு தினமும் அதை பார்த்து மொழிந்துட்டு இருப்பேன். அங்கேருந்து இன்றைக்கி நான் பெல்காம் வந்திருக்கேன். என் பேத்தி இங்கே பெரியவா தியான மண்டபம் இருக்குது, வாப்பாட்டி உன்னை அழிச்சின்னு போகிறேன்னு கூட்டின்னு போனால் நீங்கள் நம்ப மாட்டேன், எனக்கு எந்த பெரியவாளை கொடுத்தாலோ அதே பெரியவா பெரிய அளவில் நின்று சிரிக்கிறா. நான் பார்த்து எனக்கு அப்படியே பூரிச்சு போய் உடம்பெல்லாம் அப்படியே பிளகாகி தான் எடுத்து. இது ஒரு பெரிய மிராக்கல். அப்புறம் என்னுடைய பேத்தி கல்யாணத்துக்கு பையனை பார்க்கணுன்னு மெட்ராஸில் நம்ம பார்த்து தான் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு சந்திக்கணும்னு இருந்தது. அப்போ பெல்காம்லேருந்து அந்த குழந்தை கிளம்புறான். திடீர்னு பெல்காமில் ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல். குழந்தை ராத்திரி நேரத்தில் நிற்கிறாங்க. தனியாக நிற்கும்பொழுது அந்த குழந்தைய யாரோ பெரியவா 2 பேர் பேசிட்டு இந்த மாதிரி நாங்கள் பெங்களூருக்கு காரில் போகிறோம் அப்படின்னு.
அந்த நடுராத்திரியில் முன்ன பின்ன தெரியாதவள்ள அந்த குழந்தை நம்ம சொன்ன நேரத்துக்கு வந்து அந்த பையனை பார்க்கணுன்றதுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு அவளோட ட்ராவல் பண்ணி வந்து அப்புறம் அங்கேயும் இன்னும் ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. பின்னாடி பார்த்தா யார் அவளை கூட்டின்னு வந்தாளோ அவள் தான் இந்த சங்கரமட தியான மண்டபமே கட்டுறதுக்கு காரணக்கர்த்தாக வருது. பெல்காமில் பெரியவா 10 நாள் தங்கி இருந்த இடத்துல பெரிய தியான மண்டபம் கட்டுறதுக்கு அவள் தான் உதவி இருக்கா. ஸோ பெரியவாளே அவள் கையை பிடிச்சி கொண்டு வந்து விட்டா மாதிரி இந்த கல்யாணமே அவர் நடத்தி கொடுத்த மாதிரி இருக்குது. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சொல்ல சொல்ல எண்ணில் அடங்காது. இது ஒரு புஸ்தகமாகவே போடலாம். அண்ணாவோட அண்ணா சொல்லுவா, நீ வந்து எல்லாரும் எங்கெங்கிருந்தும் வந்து பெரியவா தெய்வம்னு உணர்றாடா, என்னோட கூட பிறந்தவா ஏன்டா இன்னும் வரமாட்டேங்கிற, நிறையா வாங்கோடா, நிறையா பெரியவாளை அனுபவிங்கோடா, அவர் இருக்கிற வரைக்கும் அனுபவம் உங்களுக்கு தெரியாதுமா என்கிட்ட சொல்லியிருக்கார். பெரியவா முக்தி அடைஞ்சப்புறமா அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்னு. அது எவ்வளவு சத்திய வாக்குன்றது இப்போ உணர்றேன். எங்கே பார்த்தா நான் டிவியை திறந்தா, யூடியூப் திறந்தா, ஃபேஸ்புக் பார்த்தா பெரியவா 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 மகிமைகள் ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்குது. நம்ம தெய்வம்னு தெரியாமல் போயிடுத்தே, தெரிஞ்சுருந்தால் இன்னும் நிறைய அவற்ற அனுபவங்கள் பெற்றுக்கலாம், ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கலாம், கிட்டே இருந்து எல்லாம் பார்த்துருக்கலாமேன்னு தோணுது. இவ்வளவு தூரம் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு பெரியவாளுக்கு நான் மனப்பூர்வமான பாத கமலங்களில் நான் சிரசவித்து நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்துக்கு காத்துருக்கேன். என்னாடைய பெரியவா போற்றி, எந்நாட்டுக்கும் பெரியவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பிற்கும் மகா பெரிவாடி போற்றி. இது ஆரம்பம்தான், இனிமேல் தொடரும். நன்றி, வணக்கம்.